சிபிஎஸ்இ நெட் தேர்வு வந்து பொங்கல் தினத்தில் நடந்த மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. பொங்கல் தினம் வந்து தமிழரோட பண்பாடு பண்டிகை. அந்த தினத்தில் வந்து தேர்வு நடத்த நீங்க நாட்டுப்பற்றை பத்தி பேசுறீங்கல்ல, இந்த நாடு ஒரே நாடா இருந்தா, ஒரே ரேஷன் கார்டா இருந்தா, தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டா தான் நாட்டுப்பற்று, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை, இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு அதை சம்பந்தம் இருக்கா தம்பி? அந்த நாடு இந்த ஜனவரி, இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டிகை, தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமா அறிவிக்குது. ஒரு வாரம் 2 நாள் இல்ல தம்பி, மாதமா அறிவிக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, பாராளுமன்றத்திலே அறிவிக்குது. ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம், இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடே ஏன் நாடு, எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான், எனக்கு ஒரு பண்டிகை வருது, என் தேசிய பண்டிகை பொங்கல், எனக்கு ஒரு திருநாள் வருது, இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சினா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா? இப்ப எது என் தேசம்? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்துல எங்களை அடிச்சு விரட்டி சிங்கள அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன் நாட்டு குடிமக்களா ஏத்துக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது. உலகத்துல எல்லா நாடும், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்க இருக்கிற நார்வே, இங்க இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடும். ஏன் நாடு இன்னும் அகதியா வாழ வச்சிருக்கு 35 வருஷமா. கன்னியாகுமரியில அப்ப அப்ப எப்படி இருக்கும்? எப்படி எங்களுக்கு தேச பற்று வரும்னா எப்படி வரும்? கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தருக்கும் கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க சார். அப்புறம் அது இல்லாம சிந்துவெளி நாகரிகத்தில் எடுத்த கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து 10 லட்சம் அமெரிக்க டாலர் கேட்ட நம்ம இந்திய மதிப்புல 8.5 கோடி ரூபாய் பணம் வந்து அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா திமுக வந்து தமிழ் மேல மிகுந்த பற்று கொண்டதாக. அதாவது டிசம்பர் கடைசி வாரத்துல வந்து திருவள்ளுவர் இந்த அறிவால தமிழ் வளர்ந்துருது. டிசம்பர் கடைசி வாரம் பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்கள வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? அரசு பொது தேர்வுல 10ஆப்புல தாய்மொழியில எழுத வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இல்லைன்னு அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் வளர்ந்துரும்னா எப்படி? தமிழ் தெருவுல தமிழ் இருக்கா? எங்க தமிழ் இருக்கா? தலைநகர் சென்னையில கடற்கரையில நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு, சென்னை எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. நீயே தங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்கிறேன்னா நக்கலா இருக்கா? அவங்கள பார்த்தா, எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? கேனப்பைய மக்கள்னு தெரியுதா? மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளோட நம்ம மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் கண்காணிப்பு வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இந்த வைரஸை குறித்து எல்லாத்துக்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், முகக்கவசம் அணிஞ்சு வரும்னு சொல்லி ஒரு 10 விதமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த தமிழக அரசோட செயல்பாடுகள் இது எப்படி நீங்க அரசுக்கு நீங்க வெளிப்படுத்த நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழக அரசு இல்ல அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குடிமக்களா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவம் இருக்கு. 3 ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும். அதனால வருமுன் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி. இவர்களை நம்பி பயன் இல்லை. வந்தா ஒன்றும் இல்லை, அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா கபசுர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் அவங்களே செய்வாங்க. ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல, சோதிப்பாங்க, கையுறை போட்டுக்கிறோங்க, முகக்கவசம், அந்த சானிடைசர் போடுறது, இதை தான் சொல்லுவாங்க. அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துட்டா சரிதான். நான் சரியாக இருந்துட்டா, நீங்கள் சரியாக இருந்துட்டா, இவர் சரியாக இருந்துட்டா எல்லாம் சரியாயிருக்கும். இதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும், அரசு செய்யணும், அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண்.
அது வீண், அதை விட்டுருங்க.